श्रीमन्नूतनरङ्गनार्यतिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणार्यतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीभासेन्द्रकटाक्षसन्तलसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं भजामस्वात्मसम्पदम् यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சுதர்சனாஷ்டகத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியதான ஸ்லோகமானது பிரதிமுகாலீட பந்துரா பிருத்துமஹேதி தந்துரா விகடமாலா பரிஷ்கிருதா விவிதமாயா பகிஷ்கிருதா स्थिरमहायन्त्रतन्त्रिता दृढदया यन्त्रतन्त्रिता जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना। प्रतिमुखालीडबन्धुरा पृथुमहाहेति दन्तुरा विकटमाला बहिष्कृता विविधमाया बहिष्कृता स्थिरमहायन्त्रतन्त्रिता दृढतया यन्त्रतन्त्रिता जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना। சீர்த்திகழும் கதை என்கின்ற கதையினுடைய காரியத்தை இந்த இடத்திலே அருளி செய்கிறார் பிரதிமுகாலீட பந்துரா என்று. பிரதிமுகாலீட பந்துரா பிருத்துமஹேதி தந்துரா இந்த ஸ்லோகத்தினால் தெரிவிக்கக்கூடியதான ஒரு கருத்து என்னவென்றால், சிலாமயங்களாக இருக்கக்கூடியதான மகா யந்திரங்களில் பிரத்யாலீட நிலை அப்படின்னு சொல்கிறோம். பிரத்யாலீட நிலை, அந்த பிரத்யாலீட நிலையாக இருந்து கொண்டு சர்வாயுத பரிபூர்ணராகவும் இருந்து கொண்டு பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம் இது மாதிரியான பரிணாம விசேஷங்களை உடைய ஜகத்தை மாலையாக தரித்து கொண்டிருக்கக்கூடியவரும், நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான மாயையை விளக்கக்கூடியவரும், மகாயந்திரத்தில் இருக்கக்கூடியவரும், பக்த வத்சல ரூபமான இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வார் ஜெயிக்கட்டும் ஜெயித்தருளட்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கின்றார். இது கதாயுதத்தை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்துதி. ஒரு வீரன் அம்பை எய்கிறான், அதுவும் ஆயுதத்தை குறிப்பார்த்து வைத்து எய்கிறான். அந்த ஆயுதமானது இலக்கை நோக்கி சரியாக செல்வதற்கு, ஒரு குறித்தப்பாமல் அதை தாக்குவதற்கு உடல் ஒரு அசைவில்லாத ஒரு நிலைப்பாடு கொண்டு இருக்க வேண்டும். அது எப்படி வைப்போம்? இடது பாதத்தை முன்புறம் வச்சுண்டு வலது பாதத்தை பின்புறமாக நிலை கொள்ளுதல், அதுவும் சற்று குனிந்து கொண்டு குறி வைப்பான். இதுக்கு பேர் பிரத்யாலீட நிலை அப்படின்னு பேர். இப்போது அர்ஜுனன், கர்ணன் இவர்களெல்லாம் போர் புரியும் பொழுது நாம் இந்த நிலையில் பார்க்கலாம்.
முன்கால் இடது கால் முன்னாடி இருக்கும், வலது கால் பின்னாடி இருக்கும். நின்று கொண்டு இலக்கை நோக்கி குறிவைத்து தாக்குவார்கள். அதுதான் பிரத்யாலீட ஸ்திதி அப்படின்னு இருக்கும். இது பல புராணங்கள்லேயும் பேசப்பட்டிருக்கு இந்த பிரத்யாலீட ஸ்திதி. அதுதான் சுதர்சனாழ்வாருடைய அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்திதி. இப்படித்தான் அவர் எழுந்தருளி இருக்கின்றார். அப்படிப்பட்டதான ஸ்திதி. எம்பெருமான் கண்ணன் ஜலக்கிரீடையில் தண்ணீரை ஊதி ஊதி பாய்ச்சக்கூட இப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டதாக கோபால விம்சதி ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம் அப்படின்னு, ஆலீட விசேஷ சோபினே அப்படின்னு ரகுவம்சத்துலேயும் காளிதாசன் சொல்லியிருக்கான். பிரத்யாலீட நிலையில் சுதர்சனாழ்வார் எழுந்தருளி இருப்பது எவ்வளவு மனதிற்கு இதமாக இருக்கின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கின்றார். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சாதிக்கிறார். எல்லா விதமான திரு ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு ஆயுத கூட்டங்களுக்கு நடுவிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான பெருமாள். அவருடைய கழுத்தில் பல பல ஆரங்கள் இருக்குது, மாலைகள் நிறைய இருக்குது. எதுவுமே ஒழுங்காக அமையலை. காரணம் என்ன? அது ஒரு அவசரம். பக்த ரக்ஷணத்திற்காக எடுத்து கடகடன்னு போட்டு கொண்டதான ஒரு அவசரம். அந்த பக்த ரக்ஷண துறையில் இப்படி இருக்கிறது ஒரு அலங்காரமாகத்தான் இருக்குது. விகட விஷால அப்படின்னு விகடமாலா பரிஷ்கிருதா அப்படின்னு சொல்லப்படுறது. பெரிய பெரிய மாலைகளை அணிந்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய ஞானம் இருக்கே, எம்பெருமானுடைய ஞானம் மிகவும் ஒரு சுத்தமான ஞானம். அதில் அந்யதா ஞானம், அஜ்ஞானம், விபரீத ஞானம், இந்த மாதிரியான சம்சய அந்யதா ஞான விபரீத ஞானங்கள்லாம் அங்கே கிடையாது. எந்த விதமான தோஷங்களும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்திற்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் முழுவதும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன். அசுராதி கூட்டங்கள் இருக்கே, அதெல்லாம் பல மாயாஜாலங்களை செய்கின்ற கூட்டங்களாக இருந்தாலும் கூட சுதர்சனாழ்வார் முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறது. சுதர்சனன் என்பவன் ஆஹிதாக்னி, அக்னி காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவன். இந்த மாதிரியான லோகத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம், இந்த மாயாவித்தனம், இதெல்லாம் அவனிடத்துல செல்லுபடியே ஆகாது. தன்னுடைய சுதர்சன மகா யந்திரத்தில் நிலை கொண்டு இருக்கக்கூடியவன் அவன். பக்தர்கள் சேவிப்பதற்காக எப்பொழுதுமே அவன் யந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். யந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறான் அவன். அது ஒரு ஆச்சரியமான யந்திரம். அதனால தான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது திருடதையா யந்திர யந்திரிதா அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு பக்தர்கள் பால் அப்படிப்பட்ட ஒரு பரிவு இருக்குது. அந்த பரிவு தான் யந்திரத்தில் அவனை கட்டி போட்டிருக்கு. திருடமான தயை அப்படின்னு இருக்கு. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய லோகத்தில் சில பேருக்கு இருக்கக்கூடிய தயையை காட்டிலும் சுதர்சனாழ்வாருக்கு இருக்கக்கூடிய தயை என்பது ஆச்சரியமான தயை. எம்பெருமான யந்திரத்தில் கட்டி போட முடியுமா? அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். எம்பெருமான் கிருஷ்ணனை யசோதை உரலிலே கட்டி போட்டாள். நலகூபரனுக்கும் மணிகிரீவனுக்கும் ஒரு சாப விமோச்சனத்தை ஏற்படுத்துவதற்காக அவன் உரலிலே கட்டுண்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்டதான சுதர்சன ஆழ்வாருக்கு நாம் ஜெயத்தை பாடுவோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கின்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.